ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ டுடே கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த நைட் த கோஸ்ட் காட் இன் அப்படிங்கிற 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 ப்ரோஸ் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியை ரைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் கிராவர் டர்பர் அப்படிங்கிறவங்க தான் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி ரொம்பவே ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி. வாங்க நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். The ghost that got into our house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstandings that I'm sorry I didn't just let it keep on walking and go to bed. It advanced my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. I'm sorry, there as I have said, that I ever paid any attention to the footsteps. ஸோ இந்த ஸ்டோரியை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டோரி ஒரு நைட் நவம்பர் 17, 1915 வந்து நடக்குது. ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நான் என்னுடைய பெட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கேட்ட ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டால் என்னுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டு விண்டோவில் ஒரு ஷூவை த்ரோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அது மட்டும் இல்லை, என்னுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து பெட்ரோல் மேனை வந்து ஷூட் பண்ணுறாங்க. பெட்ரோல் மேன் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, போலீஸ்மேன். ஸோ ஐம் சாரி தேர் ஐ சே ஹவ் செட் தட் ஐ எவர் பெய்ட் எனி அட்டென்ஷன் டு த ஃபுட் ஸ்டெப்ஸ். ஸோ இது யாருனால வந்து தப்பு அப்படின்னு சொன்னால், என்னால் வந்து தப்பு தான். நான் ஆக்சுவலி அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப லிசன் பண்ணி போயிருக்கக்கூடாது. அந்த சவுண்டை நான் கான்சன்ட்ரேட் பண்ணனால தான் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளமே எங்களோட வீட்டுக்குள்ளால் அன்றைக்கி நைட் நடந்துருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஏன் எப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம இங்கே பார்க்கலாம் வாங்க. They began about a 1:15 in the morning, a rhythmic, quick cadenced walking around the dining room table. My mother was asleep in one room upstairs, my brother Herman in another. Grandfather was in the attic, in the old walnut bed, which, as you will remember, once fell on my father. I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with a towel. அதாவது ஒரு 1:15 டைம் அளவில் ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு யாரோ டைனிங் ரூமுக்கு நடந்து போகிற மாதிரி கேட்குது. ஸோ இந்த டைமில் என்னுடைய அம்மா அப்ஸ்டேரில் ஒரு ரூமில் படுத்திருக்காங்க. என்னுடைய பிரதர் ஹெர்மன் அப்படிங்கிறவன் இன்னொரு ரூமில் படுத்திருக்கான். என்னுடைய கிராண்ட் ஃபாதர் ஆட்ரிக் மீன்ஸ் மேலே இருக்கக்கூடிய ரூமை தான் ஆட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓல்டு வால்நட் பெட்டு, ஸோ ஒரு வால்நட் பெட்டில் வந்து படுத்திருக்காங்க. ஸோ இந்த பெட்டு அதில் ஒரு விஷயத்தை ரிமைன் பண்ணுறாங்க. இந்த பெட்லேருந்து தான் என்னுடைய ஃபாதர் ஒன்ஸ் கீழே விழுந்தாங்க. விச் as you will remember once fell on my father. So I had just stepped out to the bathtub and was busily rubbing myself with a towel. Okay, ஸோ நான் என்ன பண்ணேன், என்னுடைய பாடி பாத் பண்ணிக்கிட்டு என்னுடைய ரூமுக்கு போகிறதுக்காக என்னுடைய தலையை துவட்டியவாறே நான் என்ன பண்ணேன், நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் when I heard the steps, நான் அந்த சவுண்டை கேட்டேன். டைனிங் ரூமுக்கு நேரே யாரோ நடந்து போகிற மாதிரியான ஒரு சவுண்டை நான் கேட்டேன். They were the steps of a man walking rapidly around the dining table downstairs. The light from the bathtub shone down the back steps which dropped directly into the dining room. I could see the faint shine of plates on the plate rail. I couldn't see the table. ஓகே, ஸோ தே வேர் த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஏ மேன் வாக்கிங் ரேப்பிட்லி. யாரோ ஒருத்தங்க ரொம்ப வேகமாக டைனிங் டேபிளை நோக்கி நடந்து போகிறாங்க. த லைட் ஃப்ரம் த பாத்ரூம் ஷோன் டவுன் டு த பேக் ஸ்டெப்ஸ். ஸோ நான் அந்த பாத்ரூமில் போட்டிருந்த அந்த லைட்டோடைய ஒரு வெளிச்சம் கரெக்டாக எங்கே தெரியுது அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டெப்புக்கு பின்னால் அவங்க நடந்து போகிறாங்க ஒருத்தங்க, அதுக்கு பின்னால் அந்த ஒளி வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. விச் ட்ராப் டிரைட்லி இன் டு த டைனிங் ரூம். ஐ குட் சி த ஃபெயிண்ட் ஷைன் ஆஃப் பிளேட்ஸ் ஆஃப் த பிளேட் ரயில். அதாவது அங்கே வந்து டைனிங் ரூமில் வந்து என்ன இருக்குது, பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதில் அந்த லைட்ஸோடைய ஒளி வந்து கரெக்டாக விழுறு. ஆனால் யார் அங்கே நடக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஐ couldn't see the table. ஸோ அந்த டேபிளும் என்னுடைய பார்வையில் இல்லை. The steps kept going round and round the table. At regular intervals a board creaked when it was trod upon. I supposed at first that it was my father or my brother Roy who had gone to Indianapolis but were expected home at any time. I suspected next that it was a burglar. I didn't enter my mind until later that it was a ghost.
So, the steps kept going round and round the table at regular intervals about creaked. ஸோ அதில் கேட்ட அந்த ஸ்டெப் வந்து எப்படி இருந்துச்சு, கரெக்டான ஒரு இன்டர்வெல்லில் ரெகுலராக ஒரு பர்சன் நடக்கும்போது இருக்கக்கூடிய அந்த பிரேக் டைம், ஸோ அந்த கரெக்டான இன்டர்வெல்லில் வந்து அந்த வாக்கிங் வந்து இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு வேளை என்னுடைய ஃபாதராக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய பிரதர் ராய் who has gone to internal police. ஸோ ஜாபுக்கு போயிருக்கக்கூடிய என்னுடைய பிரதராக இருக்கலாம். ஏன்னா அவன் எப்போ வருவான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ட் தென் ஐ தாட் தட் இட் வாஸ் ஏ பக்லர், ஒருவேளை திருடனாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய மைண்ட் எப்போவுமே யோசிக்கலை இது ஒருவேளை ஒரு கோஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற தாட் எனக்கு சுத்தமாக வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. After the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed to Herman's room, fist in the dark, shaking him. "Oh," he said in the low, hopeless tone of a despondent beagle. He always half suspected that something would get him in the night. I told him who I was. "There's something downstairs," I said. He got up and followed me to the head of the back staircase. The steps had ceased. Herman looked at me in some alarm. I had only the bath towel around my waist. He wanted to go back to bed, but I gripped his arm. After the walking had gone on for perhaps 3 minutes, ஸோ ஒரு 3 minutes மாதிரி என் சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு. I tiptoed to Herman's room. நான் என்ன பண்ணேன், மெல்ல நடந்து ஹெர்மனுடைய ரூமுக்கு போயிட்டேன். ஸோ அவனை போய் தட்டி எழுப்பும் போது அவன் எந்த மாதிரியான சவுண்ட் கொடுக்குறான், "Oh," he said. ஸோ ஏதோ அந்த தூக்க கலக்கத்தில் ஒரு பயந்த மாதிரியான ஒரு சவுண்டை கொடுக்குறான். ஆல்ரெடி அவனுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொன்னால், நைட்டு ஆனாலே அவனுக்கு ஏதாவது ஆகிரும், ஏதாவது பேய்கள் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அரைக்குறையான ஒரு சந்தேகம் அவனுக்கு எப்போவுமே உண்டு. ஸோ அதே அவன் வந்து திங்க் பண்ணிட்டான். பட் ஐ டோல் ஹிம் ஹூ ஐ வாஸ். ஆனால் நான் என்ன சொன்னேன், நான் யாருங்கிறத அவனுக்கு சொன்னேன். ஸோ தேர் இஸ் சம்திங் டவுன் ஸ்டேர். ஸோ ஏதோ ஒரு சவுண்டு கீழே கேட்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்கிட்ட சொன்னேன். ஸோ உடனே என்ன பண்ணால், என் கூடவே எழும்பி என்னை ஃபாலோ பண்ணி வந்தான். த ஸ்டெப்ஸ் ஹேட் சீஸ்ட். ஹெர்மன் லுக்ட் அட் மீ இன் சம் அலாம். ஸோ அந்த சவுண்டு வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருந்த சவுண்டு திடீர்னு ஸ்டாப் ஆகுது. இதனால அவன் ஹெர்மன் என்னை வந்து திரும்ப ஒரு வாட்டி பார்க்குறான். நான் அப்போ தான் பாத் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த டவலோடு வந்து நிற்கிறேன். ஹீ வாண்டட் டு கோ பேக் டு பெட். அவனுக்கு இப்போ பெட்டுக்கு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அதை நான் அவனை விடலை, பிடிச்சி இழுத்து கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன். "There is something down there," I said. Instantly the steps began again, circled the dining room table like a man running, and started up the stairs towards us heavily, 2 at a time. The light still shone palely down the stairs. We saw nothing coming, we only heard the steps. Herman rushed to his room and slammed the door. I shut the door at the stairs top and held my knee against it. So அங்கே ஏதோ தேர் இஸ் சம்திங் டவுன் தேர், ஐ செட். ஸோ அங்கே ஏதோ உண்மையிலே அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு நான் திரும்பவும் சொல்கிறேன். மறுபடியும் அந்த சவுண்ட் வந்து கேட்க தொடங்குது. Instantly the steps began again, circled the dining room table like a man running. ஓகே, ஸோ அது அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு மனுஷன் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதே சவுண்டு நாங்கள் நிற்கக்கூடிய அந்த அப்ஸ்டேர்லேயே எங்களை நோக்கி நடந்து வர மாதிரி இருக்குது. பட் தெர் இஸ் நத்திங் விசிபிள். ஆனாலும் இதுவரைக்கும் எங்களுக்கு யாரும் நடக்கிற மாதிரி அங்கே பார்வையிலே தெரியலை, சவுண்டு மட்டும்தான் எங்களுக்கு கேட்குது. ஹெர்மன் ரஷ் டு ஹிஸ் ரூம். ஸோ எங்களை நோக்கி அந்த சவுண்டு வந்ததுனால ஹெர்மன் வேகமாக என்ன பண்ணிட்டான், அவனுடைய ரூமை நோக்கி போயிட்டான். அண்ட் ஹி ஸ்லாம் த டோர். ஸ்லாம்னா என்னது, பயத்தில் ஓடி போய் என்ன பண்ணிட்டான், ரூமுக்குள்ளே போய் கதவை டப்புன்னு சாத்திக்கிட்டான். ஐ ஸ்லாம் ஷட் த டோர் அட் த ஸ்டேர் ஸ்டாப் அண்ட் ஹெல்ட் மை நீ அகேன்ஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த டோரையே பிடிச்சி அழுத்தமாக பிடிச்சி என்னோட கால் முட்டி வச்சு அப்படியே தடுத்து வச்சுருந்தேன். After a long minute, I slowly opened it again. There was nothing there. There was no sound. None of us ever heard the ghost again. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் நாங்கள் லிசன் பண்ணுறோம். ஆனால் அங்கே எந்த சவுண்டுமே இல்லை, அப்படியே எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு கோஸ்ட் வந்த மாதிரியும் எந்த ஒரு சிம்பலும் அங்கே எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. The slamming of the doors had aroused mother. She peered out of her room. "What on earth are you boys doing?" she demanded. Herman ventured out of his room. "Nothing," he said gruffly, but he was in color, the light green. "What was all that running around downstairs?" said mother. So she had heard the steps too. We just looked at her.
burglars, she shouted intuitively. I tried to quieten her by starting lightly downstairs. Okay, so இந்த டோரை வேகமாக அடைச்சாங்க இல்லையா ஹெர்மன். ஸோ இந்த சவுண்டு கேட்டு பக்கத்தில் படுத்திருந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரூமில் எழும்பிட்டாங்க. ஸோ ஓடி வந்து ஷி பியூர் அவுட் ஆஃப் த ரூம். பியூர் மீன்ஸ் என்னன்னா எட்டி பார்க்குறது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் நத்திங், இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அம்மா திரும்ப என்ன கேட்குறாங்க, இங்கே யாரோ டவுன் ஸ்டேர் நோக்கி ஓடுன மாதிரி இருந்துச்சு அங்கும் இங்கும், யார் அது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு தெரியுது, ஓகே அந்த சவுண்டை வந்து நம்ம அம்மாவும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு. ஸோ என்ன பண்ணணும் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தெரியாமல் ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே பக்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பக்லர்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் அவங்கள டவுன் பண்ணுற மாதிரி, பட் அவங்க ஸ்டாப் பண்ணலை. எஸ், ஸோ இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.